சிதம்பர ரகசியம் என்று சொல்வது போல திருவாலங்காடு தலத்திலும் ஒரு ரகசியம் உள்ளது. நடராஜர் முதலில் நாட்டியமாடிய தலம் திருவாலங்காடு. சிவபெருமானின் நடனத்தை காண காரைக்கால் அம்மையார் தனது தலையாலேயே நடந்து கைலாயம் சென்றார். இதை கண்ட பார்வதி தேவி, யார் இவர் என்று சிவனிடம் கேட்க, சிவன் என் அம்மை என்று பதிலளித்தார். சிவபெருமானை நெருங்கிய காரைக்கால் அம்மையார், உங்கள் நடனத்தை எப்போதும் காணும் பேறு வேண்டும் என்று வரம் கேட்டார். அதே இரவில் திருவாலங்காடு மன்னனின் கனவில் தோன்றிய சிவன், காரைக்கால் அம்மையார் இங்கு வந்து தங்கப் போகிறார், அவருக்கு என் சந்நிதிக்கு பின்புறம் ஒரு சந்நிதியை கட்டு என்று கட்டளையிட்டார். மன்னனும் அவ்வாறே நடராஜர் சந்நிதிக்கு பின்புறம் அம்மையாருக்காக ஒரு சந்நிதியை கட்டினான். சிவபெருமானின் நடனத்தை காணும் வரத்தை பெற்ற அம்மையார் அந்த சந்நிதியில் ஐக்கியமானார். இன்றும் காரைக்கால் அம்மையார் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டுகொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இதுவே திருவாலங்காட்டு ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது.